வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.3 அதில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸசைஸ்க்கு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சம் ரீட் பண்ணுறேன். லெட் எஃப் இஸ் ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஓகேவா? எக்ஸ் கமா ஒய்யில் நான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். அதில் எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பர்ஸ். எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ். நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ்னால் தெரியும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? அடுத்து இதில் எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பர்ஸ். அதில் ஒய்க்கு என்ன வேல்யூ அப்படின்னா எக்ஸோட வேல்யூவை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? விச் இஸ் நத்திங் பட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x. நான் கொடுக்குற எக்ஸ் வேல்யூவை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு ஒய் வேல்யூ கிடைக்கும். பி அ ரிலேஷன் ஆன் என். ஓகே, என்னன்னா விச் இஸ் நத்திங் பட் யுவர் நேச்சுரல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு டொமைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கோடொமைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? அடுத்து இஸ் திஸ் ரிலேஷன் அ ஃபங்க்ஷன் போட்டு ஒரு கொஷின் மார்க். இது ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐ மீன் ஃபங்க்ஷனா இல்லையா என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சொல்யூஷனுக்கு போயிடலாம். ஓகே, சொல்யூஷன். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா லெட் எக்ஸ் அண்ட் ஒய் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ எக்ஸும் என்னவா இருக்கும் 1, 2, 3, 4, 5 அப் டு இன்ஃபினிட்டி. கரெக்டாக? அடுத்து ஒய்யும் எனக்கு 1, 2, 3, 4, 5 அப் டு இன்ஃபினிட்டி. கரெக்டாக? அடுத்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா y which is equal to 2x. ஓகே, எனக்கு f of x, yயோட வேல்யூவில் yயோட வேல்யூ 2x. ஓகேவா? இப்போ ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணாமா? நம்மளால் இன்ஃபினிட்டி வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, பட் சம் வேல்யூஸ் we can substitute. கரெக்டாக? ஸோ அந்த சம் வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது எக்ஸோட வேல்யூ நான் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 2 into 1 which is equal to 2. ஸோ எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும்போது எனக்கு ஒய்யோட வேல்யூ 2 இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும்? எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2. கரெக்டாக? அடுத்து நான் எக்ஸோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 2 into 2ன்னு வருமா? ஏன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x. ஓகேவா? அப்போ இங்கே 4. அப்போ எனக்கு எஃப் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன வரும்? 2 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் 4ன்னு கிடைக்கும். அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 2 into 3. 2 into 3 என்னது? 6. அப்போது நான் எக்ஸ் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஒய்யோட வேல்யூ 6ன்னு கிடைக்குது. கரெக்டாக? அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 2 into 4ன்னு வருமா? அப்போ 2 into 4 எனக்கு என்னது? 8. அப்போ 4, 8. இன்னும் ஒன்று ஷார்ட் பண்ணிக்கலாம். y which is equal to நான் x is equal to 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 5s are 10. ஓகேவா? ஸோ எனக்கு 5, 10ன்னு கிடைக்குது. ஓகேவா? நான் 5 வேல்யூஸ் இப்போ நான் எடுத்துட்டேன். ஓகேவா? இட் கோஸ் ஆன். ஓகேவா? போய்கிட்டே இருக்கும். நம்ம இன்ஃபினிட்டி வரைக்கும்லாம் சால்வ் பண்ண முடியாது. இப்போது எனக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேயா? இப்போது இது எப்படி நம்ம எழுதலாம்? ஃபஸ்ட்டு டொமைன், கோடொமைன்லாம் இது பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆரோ ரெப்ரசன்டேஷன் பண்ணணுமா? ஆரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். ஆரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷனை ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. அண்ட் வீடியோவும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ ஆரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷனே இருக்குது. ஓகே, பார்த்துக்கோங்க. இப்போ என்ன எழுத போகிறோம்? ஆரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷன். நீங்கள் பண்ணுற ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு ஸ்டெப் மார்க் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஆரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷன். கரெக்டாக? ஸோ ஆரோ டயக்ராமில் எஃப் ஆஃப் எக்ஸா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதுவேன்? எக்ஸோட வேல்யூ இங்கே வரும். ஸோ 1 2 3 4 5 6 அப் டு போய்கிட்டே இருக்குமா? அடுத்து ஒய்யோட வேல்யூ வரும். நான் ஏன் இங்கே பெரிய ப்ராக்கெட்டாக போடுறேன்னா சொல்கிறேன். 4 5 6 7 8 9 10 கோஸ் டு. கரெக்டாக? நீங்கள் எதையுமே பெரிய ப்ராக்கெட்டாக போட்டுக்கலாம். கீழே வரைக்கும் பெரிய ப்ராக்கெட்டாக போட்டுக்கலாம். ஓகேவா? பெரிய ப்ராக்கெட்டாகவே போட்டுக்கலாம். சரி, இப்போது ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வந்திருக்கு? எக்ஸ் 1 இருக்கும்போது ஒய் 2 இருக்கா?
ஸோ எக்ஸ் ஒன்னாக இருக்கும்போது என்னோடய ஒய் வேல்யூ 2. கரெக்டாக? அடுத்து எக்ஸ் வேல்யூ 2வாக இருக்கும்போது என்னோடய ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்குது? 4ஆக இருக்கா? அடுத்து 3க்கு 6, 4க்கு 8, 5க்கு 10 அப்படியே 2 மல்டிபிள்ஸில் தானே போகுது. ஸோ 3க்கு 6, 4க்கு 8, 5க்கு 10. ஸோ இது ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ எக்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஒய், அவ்வளோதான். ஓகே, அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எழுதியாச்சு. ஸோ இந்த ஆரோ டயக்ராமை பொறுத்தவரை எனக்கு லெஃப்ட் சைடு இருக்க எல்லாத்துக்குமே எனக்கு ரைட் சைடில் இருக்கிறதுக்கு ஒரு யூனிக் இமேஜஸ் இருக்குது. ஓகே, எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு யூனிக் இமேஜஸ் இருந்தாவே அது வந்து ஃபங்க்ஷன் தான். ஆனால் அதை எனக்கு வந்து லாஸ்ட்டாக தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் கேட்டிருக்காங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதணும்? டொமைன் எழுதணுமா? ஸோ நான் வந்து ஆரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் பண்ணிட்டேன். டொமைன் என்னது? ஸோ ஃபங்க்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னது? லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே டொமைன். இப்போ 1, 2, 3, 4 ஓகேவா? எல்லாமே இருக்குது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? கோடொமைன். கோடொமைன்னா என்னது? ரைட் சைடு இருக்க எல்லாமே தான். ஸோ ரைட் சைடு இருக்க எல்லாமே எனக்கு கோடொமைன். ஸோ 1, 2, 3, 4 எல்லாமே. கரெக்டாக? அடுத்து ரேஞ்சு கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் என்னது? ஒய்யோட வேல்யூ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூவா? ரேஞ்சுனா என்னது? எனக்கு மேப்பான வேல்யூஸ் எல்லாமே ரேஞ்சு. அப்போது f is equal to 2, 4, 6, 8, 10 goes on. ஓகேவா? எனக்கு டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அண்ட் த given function f of x, y relation is definitely a function as all the domain values of x has an unique images on y. கரெக்டா? இதுதான் the given function f of x, y is definitely a function as all the domain values of x has an unique images on y. அவ்வளோதான். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம்? எக்ஸ்னா என்ன, ஒய்னா என்ன டிஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து எழுதியாச்சு, நோட் பண்ணிட்டோம். அடுத்து ஆரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் போட்டாச்சு. அடுத்து டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்னன்னு எடுத்து எழுதணும். அடுத்த கொஷினில் இஸ் திஸ் அ ஃபங்க்ஷன்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், எல்லா டொமைன் வேல்யூஸ்க்கும் எனக்கு ஒரு யூனிக் வேல்யூஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டொமைன்னு நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? புரிஞ்சுதா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.